அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது ஒரு கணவாய் வழியா வந்த ஒரு சிறு கூட்டம் இந்த தேசத்துல பூர்வ குடிகளான எங்களுடைய முன்னோர்களை தங்களுடைய ஆதாயத்துக்காக, தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக கடவுளின் பெயரை சொல்லி மிகப்பெரிய கொடுமைக்கு உட்படுத்தினாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க தான் என்ன செய்வோம், எங்க ஆட்கள் தான் கடவுளை பார்ப்பான், கடவுள் எங்களை தான் பார்ப்பான், கடவுள் நாங்க பேசுறதுதான் கேட்பான், கடவுள் பேசுறத நாங்க தான் கேட்போம், நீ கருவறைக்குள்ள வரக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கடவுளை தொடக்கூடாது, காலில் செருப்பு அணியக்கூடாது, பெண்கள் மாறுல சீலை அணியக்கூடாது, மார்பகங்களுக்கு வரி கட்டணும், பொது வழியாக உன்னுடைய சவத்தை கூட கொண்டு வரக்கூடாது, நீனும் போகக்கூடாது, பொது இடத்துல உன்னை அடக்கம் செய்யக்கூடாது. இந்த அளவுக்கு மிகப்பெரிய அடக்குமுறைக்கு என் முன்னோர்களை ஆளாக்குகிற பொழுது, என்னுடைய முன்னோர்கள்ல ஒரு கூட்டத்தார் வாழ்ந்த இந்த நாட்டுல வந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிற போது எதற்காக ஏத்துக்கிட்டாங்கன்னா, அது கண்ணியத்தை கொடுத்துச்சு, சமத்துவத்தை போதிச்சுது, ஆலய உரிமையை வழங்கிச்சு, ஆலய உரிமையில ஆலய வழிபாட்டுக்கு வழிவகுத்துது, அது மட்டும் இல்லாம வேதத்தை ஓதுவதற்கு வாய்ப்பளித்தது. ஆனா அந்த சிறு கூட்டம் வேதம் நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. அதே அந்த கூட்டம் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வழி வழியாக வந்த என் இந்து சகோதரர்கள், அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வழி வழியாக வந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் இப்போ எங்களுக்குள்ள மீண்டும் அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வர்றதுக்கும், அந்த அடிமைத்தனத்தை கொண்டு விலங்கிடுவதற்கும், அடக்குமுறைக்கு ஆளாக்குவதற்கும் அந்த ஒரு சிறு கூட்டம் ஏற்றுக்கொள்ளாத வழி வழியாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரனை கொண்டு ஏற்றுக்கொண்டு வழி வழியாக இஸ்லாமியனாக இருக்கிற என்ன எதிர்க்க நினைக்கும் போது, அந்த எதிர்ப்பு எதற்காக தெரியாமையே அதற்கு துணை போற என் சகோதரன் தொப்புள் கூடி உறவு அவனை நினைக்கும் போது, அவன் கையால என்னை கொன்றால் கூட அந்த அளவுக்கு வலிக்காது போல இது அவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துது. வரலாறை நாம புரிஞ்சுக்கிடணும். நாம எல்லாருமே என்ன செய்யறோம், போட்டி போட்டு வாதம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா சரியானது எதுன்னு சிந்தித்து பார்க்கணும், அறிந்து கொள்ளணும். எதனால இங்க இந்த பிரச்சனை, எதனால இந்த பிரிவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். நாங்க தமிழுக்கு விரோதி இல்லை, நாங்களும் தமிழர்கள் தான், பூர்வ குடிகளாக நாங்க அப்படி இருந்தோம். இந்த கொடுமைகள் தாங்க முடியாம இஸ்லாத்தை தழுவணும். ஆனா இஸ்லாம் சிறந்த ஒரு மார்க்கம் என்பதை அறிந்து கொண்டோம். அப்படி பூர்வ குடிகளான எங்களை விரட்ட துடிக்கிற இந்த சிறு கூட்டத்துடைய வரலாறு அறிஞ்சு அந்த கூட்டத்தை எல்லாருமாக சேர்ந்து எதிர்க்கல அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுடைய அமைதி என்ன செய்யும், குலைந்துரும். இறைவன் பாதுகாக்கணும். வரலாறை எல்லோரையும் அறிய செய்வதற்கு இறைவன் உதவி புரியும்.